ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்திக்கு முன்பாக நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு சிந்தனை கருத்தை குறித்து மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக நான் பரிசுத்தாவில் ஏவப்படுகிறேன். அதை எத்தனை பேர் கவனமாக எடுத்தீர்கள் எனக்கு தெரியாது. அதை எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையிலே கடந்த வாரம் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு காலையிலே அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 4:15 மணி போல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே இந்த காரியத்தை மறுபடியும் சொல்ல சொன்னபடினாலே நான் உங்களுக்கு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய கர்த்தர் எதையுமே காரணம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. நாம் எதை விளங்கிக் கொண்டோம்? ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றையுமே செய்கிற தேவன் அல்ல. ஆமென். கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படிதானே? ஒரு காரணம் இல்லாம கர்த்தர் நம்மளை சிட்சிப்பாரா? அதே போல ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் வேணும். அப்படிதானே? காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்கிறது. நீங்கள் வேதாகமத்தை நிதானித்து தியானித்து ஆராய்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்திலே குறிப்பிடப்பட்ட சகல காரியங்களும் கர்த்தர் ஒரு இடத்திலே ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு திட்டவட்டமான காரணம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், நான் ஒரு விசுவாசி, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றிருக்கிறேன், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிடுறேன், உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுடுறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் நான் ஜெபிச்சிடுறேன். ஒவ்வொரு நாளும் கடமைக்காக ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் பைபிள் வாசித்துறேன். கடமைக்காக ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அதற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு காரணம் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆமென். நீங்க யோசித்து பார்க்க முடியாது. நான் பேசுறேன். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். எதற்காக கீழ்ப்படுகிறோம்? ஏன் கீழ்ப்படுகிறோம்? நம்ம கீழ்ப்படியும் போது ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு காரணத்தை நாம் உருவாக்குகிறோம். எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம்? நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு காரணத்தை நாம் உண்டாக்குகிறோம். எதற்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். எதற்கு அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய முகத்தை தேடுகிறோம்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்யத்தக்கதான ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். ஏன் தசம்பா காணிக்கை கொடுக்கிறோம்? ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். ஏன் பாவத்துக்கு இல்லை என்று சொல்கிறோம்? சோதனை வரும்போது ஏன் எதிர்த்து நிற்கிறோம்? கர்த்தர் நமக்கு நன்மை செய்யத்தக்கதான ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவத்திலே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் ஒண்ணுமே செய்ய வேணாம், கர்த்தரை ஆசீர்வதித்து விடுவார். நான் தாழ்மையா கேட்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு தயவு காண்பிக்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமா இருக்க, ஆண்டவர் சொன்னார்ல, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். அப்ப கர்த்தர் நமக்கு இறங்குவதற்காக நம்ம என்ன காரணத்தை உருவாக்கி இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க.
கர்த்தரை பிரியப்படுத்தத்தக்கதாக, நம்முடைய அன்பை கர்த்தருக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்கிறோம்? உங்களோட மனசாட்சியை தொட்டு நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உலகத்துக்காக நம்ம உழைக்கிறோம், இந்த வயிற்றுக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம், மனுஷரை பிரியப்படுத்துறோம். ஆனா கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது செய்யறோமா? தியாகமா, அன்பா, ஆண்டவரை சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக, ஆண்டுடைய உள்ளம் மகிழத்தக்கதாக நம்ம ஏதாவது செய்கிறோமா? அப்படி ஒன்றுமே செய்யாம நம்முடைய எதிர்பார்ப்பு என்னது? கர்த்தர் என்ன ஆசை, கர்த்தர் எனக்கு இதை செய்தரணும், கர்த்தர் எனக்கு அதை செய்தரணும். நீங்க வேதத்தை அலசி பாருங்க. ஆண்டவர் கிரியை செய்த எல்லா இடங்களிலும் ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்கிறவர் அல்ல. ரட்சிப்பு இலவசம். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவராகிய இயேசு சகலத்தையும் செய்துட்டார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், நீதியின் கிரியைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அன்பின் கிரியைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், தியாக கிரியைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு? எப்படி எதிர்பார்க்க? நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்காக தயவு காண்பிக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்காக இறங்கணும்னா அதுக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு காரணத்தை நாம் உருவாக்கி இருக்கணும். ஆமென். ஏழைகளுக்கு நீங்க இறங்குறீங்கன்னு வச்சுங்க, ஏழைகளுக்கு ஒரு தான தர்மம் செய்றீங்கன்னு வைங்க, நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்யத்தக்கதான ஒரு காரணத்தை உருவாக்க. நம்முடைய மனப்போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், கடமைக்காக ஜோம் பண்ணிடுவேன், கடமைக்காக பைபிள் வாசிடுவேன், கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு போயிடுவேன், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டது. வேதாகமத்திலே அநேக உதாரணங்கள். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு நடப்பித்த முதல் அற்புதம் எங்க? கானா ஒரு கல்யாணம். ஏன் அந்த ஆண்டவராகிய இயேசு கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் என்பதற்கு அநேக காரணங்கள், இறையியல் காரணங்கள் அநேகம் உண்டு. தியாலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அடிப்படை காரணம், அந்த முதல் வசனத்தை, யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையே வாசிங்கன்னா, யாரும் பைபிளை திருப்ப வேணாம், நமக்கு எல்லாரையும் தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இருக்கு அந்த வசனம். மேலோட்டமா நம்ம வாசிட்டு போயிடுறோம், அப்படிதானே? அந்த திருமணத்துக்கு ஆண்டவராய் இயேசுவை அழைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு அலைஞ்சி ஆண்டவரை தேடி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு இடத்துல இல்ல. இந்த பூலோகத்தில் ஆண்டு ஊழியம் செய்த நாட்கள்ல he was on a constant move. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம், இன்னொரு இடத்தை விட்டு போய்கிட்டே இருக்கிறார். இவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் எங்க இருக்கிறார்னு பார்த்து, அந்த நாட்கள்லாம் ஜிபிஎஸ் இருந்ததா? இல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி 2 வீலரும் 4 வீலரும் இருந்ததா? நடந்துதான் ஆண்டவராகிய இயேசு எங்க இருக்கிறான்னு முதல் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துக்கு இவங்க பிரயாணப்பட்டு போனோம். போற நேரத்தில் அவர் அங்க இருப்பாரா வேற இடத்துல இருப்பாரான்னு தெரியாது. அங்க இல்லைன்னா அவர் எங்க இருக்கான்னு தெரியுது, இன்னும் அங்க போனோம். நான் யோசிச்சு பாக்குறேன், எந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை கண்டுபிடிச்சு அந்த அழைப்பை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ஈஸியா வாசிடுறோம், ஆண்டவராகிய இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். அந்த அழைப்பை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறது லேசான காரியமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சமயத்துல அவர் கப்பர்நகூம் வந்திருப்பார், இன்னொரு சமயத்துல அவர் பெத்தானியில இருந்திருப்பார், இன்னொரு சமயத்துல அவர் நாசரேத்துல இருந்திருப்பார். கல்யாணம் கானா ஊர்ல, கலிலேயாவில். அப்ப அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குதுன்னா இவங்களுடைய பிரயாசம் இருந்திருக்கிறது. அவரை அழைக்கிறதற்கு தேடி போய் கண்டுபிடிச்சு, ஆண்டவரே நீங்க எப்படியாவது வந்துடணும்,
ஆண்டவர் அற்புதம் செய்வார்னா உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் ஆண்டவர் அற்புதமே செய்யல, அற்புதத்தை எதிர்பார்த்து அழைக்கல. ஆனா அந்த அழைப்பை கொடுப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார்கள் அந்த குடும்பத்தார் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல அவர்கள் காரணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு ஒரு அற்புதம் செய்ய அந்த இடத்துல காரணம் உருவாக்கப்பட்டு, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்லு, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தயவு காண்பிக்க வேண்டுமானால், இறங்க வேண்டுமானால், உங்கள் மேல் உருக்கமாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால், உங்களுக்காய் பக்தி வைராக்கியமாய் எழுந்தருள வேண்டுமானால் காரணம் இருக்கணும். பிரதர், ஒரு காரணம் இருக்கணும். சௌரிய, ஒரு காரணம் இருக்கணும். ஒரு தியாகம் இருக்கணும், ஒரு அன்பின் கிரியை இருக்கணும், ஒரு நீதியின் கிரியை இருக்கணும். கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில பார்த்து நமக்கு அற்புதம் செய்வார்? ஒரு நன்மையை செய்ய முடியும். ஏதாவது பார்க்க முடியுமா ஆண்டவரால? ஏதாவது காரணத்தை உருவாக்கி வச்சிருக்கோமா? இல்லையே. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? சிந்தித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுமா? சங்கீதக்காரன் சொல்றாரு 37வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்யும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்னா ஆண்டவர் தான் நம்முடைய மகிழ்ச்சியா மாறணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது சந்தோஷமா பார்க்கணும், துக்கத்தோடு அல்ல. அவர் எருசலேம் எப்படி பார்த்தாரா? துக்கத்தோடு. எருசலேமே எருசலேமே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டார். அப்படி அல்ல. அவர் நம்ம பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமா இருக்கணும், நாமும் அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் உங்களுக்கு அருள் செய்யும். நீங்க கேட்க கூட வேணாம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரிடத்துல நம்ம சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருந்துட்டா போதும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் நீங்க கர்த்தரில மனமகிழ்ச்சியா இருந்துட்டீங்கன்னா அதோட விளைவு பாருங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அப்படின்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி பூமியின் உயர்ந்த இடங்களில், மற்றவங்க ஏற முடியாத இடத்துல, மற்றவங்க உயர முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால், உங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாக்கோபுடைய சுதந்திரம் ரொம்ப விசேஷித்ததுங்க. நீங்க தியானிச்சு பாருங்க. யாக்கோபுடைய சுதந்திரம், தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த விதம், நடத்தின விதம், உருவாக்கின விதம். இன்னைக்கு அந்த யாக்கோபு தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசமாக நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியாக நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஒரு தீர்க்கதரிசியோட வார்த்தை இல்லை இது. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஆனா இது தீர்க்கதரிசிகள் மூலமா பேசின வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கர்த்தர் நேரடியா சொல்லுகிறார். நீ மனமகிழ்ச்சியா இருந்தா என்னிலே, கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிலே மனமகிழ்ச்சியா இருந்தா நான் உன்னை உயர்த்துவேன். ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் தாங்க, எனக்கு இதை தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை உயர்த்தி யாக்கோபின் சுதந்திரத்தை உன்னை போஷிப்பேன். இப்ப கர்த்தர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்புன்னா என்னங்க? நீங்க யாராவது ஒரு நபரை அதிகமாய் அன்பு கூறுவீர்கள் என்றால் நீங்க என்ன செய்வீங்க? ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் சாப்பிடுறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அன்பை வெளிப்படுத்துவீங்க. அப்புறம் தொடர்ந்து அவருடைய உறவில் இருப்பீங்க. அப்புறம் அவருக்கு மனங்கோடாம நடப்பீங்க. அப்புறம் அவர் இடத்துல அதிகமான நேரத்தை செலவழிப்பீங்க. அப்புறம் அப்புறம் தேவை
தேவைப்படுற இடத்துல உதவி செய்வீங்க, சிறந்ததை செய்வீங்க, அவளுக்கு உள்ள துக்கப்படக்கூடாதுன்னு பாப்பீங்க. அப்புறம் ஏதாவது செய்துகிட்டே இருப்பீங்க. அப்படிதானே? ஒருத்தரை நேசிச்சீங்கன்னா அவருக்கு ஏதாவது செய்துகிட்டே இருக்கு. கேட்கிறாரோ இல்லையோ அந்த நபருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிதானே? இததான் ஆண்டவர் சொல்றாரு. என் மேல நீங்க உண்மையா அன்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். நம்ம ஒண்ணுமே செய்யாம நம்முடைய வாஞ்சை, நம்முடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் மற்ற காரியத்துல, உலகத்துல வச்சுட்டு, பொருளாதார காரியத்துல வச்சுட்டு, பணத்திலையும் மற்ற காரியத்தை வச்சுட்டு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும், கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கணும், எப்படிங்க நடக்கும்? தாழ்மையா சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரணத்தை உருவாக்க வேண்டும். நம்ம உட்கார்ந்து சிந்திக்கணும். ஆண்டவரே, நான் எதை செய்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க? நான் என்னத்தை பேசினா நீங்க சந்தோஷப்படுவீங்க? நான் என்னத்தை யோசித்தால், சிந்தித்தால், தியானித்தால் உங்களுடைய உள்ள மகிழும்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எதுல பிரியப்படுகிறவர்? நீ தசம பாகத்திலும் காணிக்கையிலும் பிரியப்படுகிறவர் அல்ல. நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் உடைக்கப்பட்டவர்களாக உண்மையான மனம் திரும்பலோடு கூட. ஏன் மனம் திரும்புதல் போட்டிருக்கு பைபிள்ல? ஏன் மனம் திரும்பணும்? நம்ம மனம் திரும்பும் போது ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யத்தக்கதான ஒரு காரணத்தை உருவாக்கும். நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியான ஒரு காரணத்தை உருவாக்குகிறோம். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நன்மை செய்யத்தக்கதான ஒரு காரணத்தை உருவாக்கும். இன்னும் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு தெரியல. ஈவினிங் பைபிள் ஸ்டடிக்கு வந்தா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய ஒரு காரணத்தை உருவாக்கு. ஞாயிற்றுக்கிழமை கஷ்டம்தான், முடிஞ்சு போறதுக்கே 1:30 மணி ஆயிடுது. அப்படிதான் 2 மணி கூட ஆயிடுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணணும் போல தோணுது. வாரம் பூரா உழைக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட். அந்த சாயங்காலத்துல தான் கொஞ்சம் ரெஸ்ட். ஆண்டவரே, அந்த ரெஸ்ட்டை கூட நான் தியாகம் பண்ணிடுறேன். நாம நேசிக்கிறபடினாலே ஈவினிங் கூட போய் உங்களோட சமூகத்தில் உட்கார்ந்து உண்மை பத்தி நான் அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி கொஞ்சம் தியாகம் பண்ணி நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாக ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. போன வாரம் சொன்னேன், அந்த புறஜாதியா இருந்த அந்த கொர்நேலியின் மீது, கொர்நேலியு என்ற மனுஷன் மீது கர்த்தர் தயவு வைக்கிறார். ஒரு தூதனை அனுப்புகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். சும்மாவா? இல்ல. அந்த மனுஷன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், தான தர்மம் பண்ண ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், உபவாசம் எடுத்து எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற மனுஷன். காரணம், நிறைய காரணம் இருக்குதுங்க. அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. நீங்க நம்ம யோசிக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் என்ன காரணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன்? என்னையில கர்த்தர் என்ன காரணத்தை பார்க்க முடியும்? எந்த காரணமும் இல்ல. கர்த்தர் எப்படி ஆசீர்வதி, எப்படி தயவு காண்பார்? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஏன் பொருத்தனை பண்றோம்? ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்வேன். ஏன் பொருத்தனை பண்றோம்? காரணத்தை உருவாக்குறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய காரணம். மத்தியானம் 3 மணிக்கு ஏன் ஜெபிக்கணும்னு யோசிக்கிறோம். ரொம்ப கஷ்டமான நேரம், அப்படித்தானே? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. மத்தியானம் 3 மணிக்கு ஜெபிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல தியாகம் வேணும். ஆனா 3 மணிக்கு எதுக்கு மத்தியானம் ஜெபிக்கணும்னு யோசிக்கிறோம்? என்ன பண்றோம்? காரணத்தை உருவாக்குறோம். அன்னைக்கு அந்த சீஷர்கள் பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகி அந்த 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க ஜெபம் பண்றதுக்காக. ஜெப வேளையா, கஷ்டமான நேரம். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஏன் கர்த்தர் அன்னைக்கு அவங்களை பயன்படுத்தினாரு? ஏன் அன்னைக்கு அற்புதம் நடந்தது? காரணத்தை உருவாக்குகிறார். கர்த்தர் ஒரு நன்மை செய்யும்படியாக ஒரு காரணம் உருவாக்கப்படும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம என்ன நினைச்சிடறோம்? சும்மா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு
ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு போயிட்டு பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சும்மா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் பைபிளை வாசிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும். அப்படி அல்ல, அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஒரு சத்தியத்தை நீங்க தெளிவா விளங்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது போல இருக்காது. கர்த்தர் உங்களை விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் மேல் விசேஷித்த தயவை காண்பிப்பார். உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார். மனுஷர் யாரும் நமக்கு இறங்க வேண்டாம், கர்த்தர் இறங்கிட்டா போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றேன். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும், பாத்தீங்களா, கிரியைகள் ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிரியைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிரியைகள். உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக கர்த்தருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தின் கிரியைகளையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். உங்க அன்பின் பிரயாசங்க கர்த்தருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக நீங்க காண்பிக்கிறீங்க. பாத்தீங்களா, அன்பின் பிரயாசம், அன்பின் கிரியை. மனுஷர் எல்லாம் மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் உங்க அன்பின் கிரியைகளை மறந்து போக அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். கர்த்தருக்காக அன்பின் நிமித்தம் நல்ல விளங்கிங்க. நம்ம என்ன செய்கிறோம் என்பதை மனுஷர் பார்ப்பார்கள், எதற்காக செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். இதை நம்ம தெளிவா விளங்கிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்ன்றத மனுஷர் பார்க்க முடியும், ஆனா எதற்காக செய்கிறோம் என்பது எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, கர்த்தர் மாத்திரம் தான் பார்க்க முடியும். நம்முடைய நோக்கம், ஆண்டவரே, மனுஷருடைய பாராட்டுதலுக்காக அல்ல, மனுஷரை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, என்னுடைய பேர் புகழுக்காக அல்ல, உம்முடைய நாமம் மகிமைக்காக மாறும். நான் உன் பேரில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நான் எடுக்கிற எந்த அன்பின் பிரயாசம், கிரியை எதுவா இருந்தாலுங்க, ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை கண்டிப்பா தருவார். உதாரணத்துக்கு சொல்றேன், சபையில சேர் கொஞ்சம் அழுக்கா இருக்குன்னு வச்சு, நான் வந்து ஆண்டவரே அந்த சபையில சேர்ல எல்லாம் நான் தொடச்சி கிளீன் பண்ணிட்டு போயிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த சின்ன காரியத்தை யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனா யார் பார்க்கிறது? கர்த்தர் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற பலனை தராம போகவே மாட்டார். ஆமென். நம்முடைய சபையில ஒரு சகோதரர் இருக்கிறார், பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஊழியத்தை நீங்க கொடுக்கணும். சரி தம்பி, என்ன ஊழியம் உங்களுக்கு வேணும்? பாஸ்டர் நான் வந்து சர்ச்சில் இருக்க டாய்லெட்ஸை நான் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து நான் கழுவணும் பாஸ்டர், எனக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த சகோதரர் இங்க இருக்காரான்னு தெரியல, எனக்கு இருப்பார். வாரத்துல எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வந்து சர்ச்சோட டாய்லெட்டை நான் கழுவணும் பாஸ்டர். யோசிச்சு பாருங்க, ஆண்டோட உள்ள எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். எல்லாரும் செய்ய மாட்டாங்க. புல்பிட்ல ஊழியம் கொடுத்தா நிறைய பேர் செய்யறதுக்கு இருக்கிறாங்க, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் யாரும் நிறைய பேர் செய்யறதுக்கு இல்லை. அந்த சகோதரனை கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதித்து வைத்திருக்கு, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து. அதை என்னோட சொந்த கண்களில் நான் பார்க்கிறேன். அன்பின் நிமித்தம் கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒரு செய்வேன் என்று சொல்லி நம்முடைய அன்பின் பிரயாசங்கள் இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் ஒரு நாள் இருக்க முடியாது. நான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு பாரத்தோடு உங்ககிட்ட பேச, ஒவ்வொருவரும் நம்முடைய சபையில வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், தனித்தன்மையா இருக்கணும், கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கணும், அவர் இருக்கிற இடத்துல கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கணும், தேவனுடைய தயவு அவருடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதற்கான ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்கத்தக்க ஏதாவது நான் ஒரு காரியத்தை செய்யணும், ஏதாவது ஒரு சின்ன தியாகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய அன்பின் கிரியைகளை நீங்கள் வெளிப்படுத்தி பாருங்கள் ஆண்டவரிடத்தில். அது எதுவானாலும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் 4 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம துதிக்க போறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்த போறோம் ஆண்டவரே. அல்லது ஒவ்வொரு நாளும் 2 பாட்டை முட்டி போட்டு நான் பாட போறேன் ஆண்டவரே. உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து ஒரு 2 பாட்டை நான் முட்டியில இருந்து நான் பாட போறேன். ஏதாகிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும். நீங்க செய்து பாருங்களேன். 1 மாசம் செய்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை நீங்கள் பாருங்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? இதே சத்தியத்தை தான் போன வாரம் சொன்னேன். யாராவது செய்தீங்களா? அன்பின் கிரியில ஏதாவது செய்தீங்களா? சத்தியத்துக்கு யாருமே கீழ்ப்படியில. அதனாலதான் ஆண்டவர் ஆவியானவர் திருப்பியும் போய் சொல்லுப்பா, என்னோட ஜனங்க சரியா கேட்கல, நீ சொன்னதை சரியா கேட்கல, விளங்கிக்கல, நீ திருப்பியும் சொல்லு. அதனால்தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு செய்து பாருங்களேன், செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணங்களை உருவாக்குங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணி காரணங்களை உருவாக்குங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. செய்திக்குள்ளாய் கடந்து போகணும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மனுஷனுடைய உபத்திரவத்தில் தேவனுடைய உறுதிமொழி. மனுஷனுடைய உபத்திரவத்தில் தேவனுடைய உறுதிமொழி. தேவனுடைய உறுதிமொழி. Confirmation. God's confirmation or affirmation in man's affliction. நீங்கள் உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போகும்போது கர்த்தர் ஒரு உறுதிமொழியை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். இதை குறித்து தான் உங்களிடத்தில் பேசும்படியா நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆகவே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்றையும் நழுவ விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்டு அதை அப்படியே பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆவியிலே அதை ஈர்த்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே, பின்பு அந்த வார்த்தை தான் இங்க ரொம்ப கீவேர்டு. பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். 2 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததியார். இங்கிலீஷ் பைபிள்ல thy seed shall be a stranger in a land that is not theirs. அவர்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள்.
அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். பின்பு அவர்களை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை நான் மீட்டெடுப்பேன். ஆனா வெளியே கொண்டு வரும்போது அவர்கள் எப்படி வருவார்கள்? மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வெளியே வருவார்கள். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்றார், உன்னுடைய சந்ததி. உன்னுடைய சந்ததியார். சந்ததியார்னு சொல்லும்போது கர்த்தர் யாரை குறிப்பிடுகிறார்? யாரை குறிப்பிடுகிறார்? ஈசாக்கையா? ஈசாக்கு எகிப்துக்கு போனாரா? எகிப்துக்கு போனது யாரு? அப்ப கர்த்தர் அந்த இடத்துல உன்னுடைய சந்ததின்னு சொல்லும்போது யாரை குறிப்பிடுகிறார்? யாக்கோபை குறிப்பிடுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் ஈசாக்கு, அப்படிதானே? ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஏசாவும் யாக்கோபும். ஆனால் தேவன் ஏசாவை அப்படியே தள்ளி ஒதுக்கி வச்சுட்டார். தேவனுடைய நோக்கமெல்லாம் யார் மேலதான் இருந்தது? யாக்கோபு மேலதான் இருந்தது. யாக்கோபு தான் எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். யாக்கோபு தான் உபத்திரவப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, யோசித்து பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் அவனுடைய சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். யாக்கோபு தான். அப்ப அன்றைக்கு ஆபிரகாமிடத்தில் யாரை குறித்து பேசுகிறார்? யாக்கோபை குறித்து, குறிப்பா யாக்கோபை குறித்து. அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும். போதும், யாக்கோபும் அவனுடைய குமாரர்கள். 26வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுடைய குமாரின் மனைவிகளை தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். மொத்தம் எத்தனை பேர் போனாங்க எகிப்துக்குள்ள? 70 பேர். ஆனா இங்க ஆவியானவர் எவ்வளவு எழுதியிருக்காரு? 66. மிச்சம் 4 எங்க? யோசேப்பு, அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் எப்பிராயிம், மனாசே, மொத்தம் 70 பேர். அப்ப ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் யாக்கோபை குறித்து பேசுறது காரணம் என்ன? சபையாரே, உபத்திரவம் யாருக்கு? யாக்கோபுக்கு தான். ஏசாக்கு உபத்திரமே கிடையாது. யாக்கோபுக்கு தான் உபத்திரவம். காரணம் என்னவென்றால், யாக்கோபை தான் கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்ற தெரிந்து கொண்ட மனுஷன். யாக்கோபு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். எதற்காக தெரிந்து கொண்டார்? யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றும்படியாக. ஆமென். ஏசா எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா யாக்கோபு எப்படி வேணாலும் இருக்க முடியாது. அது சொல்றது விளங்குதா உங்களுக்கு? காரணம், தேவனுடைய திட்டம் என்ன? யாக்கோபை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற வேண்டும். இன்னைக்கு அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் தேசமாக நிற்கிறது. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற வேண்டும். ஏசாவை குறித்து அந்த திட்டம் தேவனுக்கு இல்லை. அப்ப உபத்திரவம் யாருக்கு? நல்ல கவனிங்கள். கர்த்தர் உங்களை குறித்து நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிச்சிட்டா எதை தவிர்க்க முடியாது? உபத்திரவத்தை தவிர்க்க முடியாது. கர்த்தர் இந்த மகனை நான் மாத்தணும், நான் இந்த மகளை மாத்தணும் அப்படின்னு ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டா என்னத்தை தவிர்க்க முடியாது? உபத்திரவத்தை தவிர்க்க முடியாது. கண்டிப்பா உபத்திரத்தின் பாதையில தான் போயாகணும். இந்த உபத்திரவம் ஏசாவுக்கு இல்லை, யாக்கோபுக்கு மாத்திரம்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான். ஆனா ஆறுதலான ஒரு காரியம் என்னவென்றால், உடைய சந்ததி அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள், 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ஆனால் அதற்கு பின்பு அந்த உபத்திரவத்திலிருந்து நான் அவர்களை வெளியே கொண்டு வரும்போது வெறுமையாய் கொண்டு வர மாட்டேன், அநேக பொருட்களுடனே வெளியே கொண்டு வருவேன். அநேக ஆசீர்வாதத்தோட நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். அல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப விசேஷம்.
வேதத்தில் அடிக்கடியா வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு, ஏசாவின் தேவன் எங்கனா வாசிக்கிறீங்களா? வாசிக்க மாட்டோம். காரணம், யாக்கோபை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம். இன்னைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லையே, என் வாழ்க்கையில மாத்திரம் பிரச்சனை இருக்குதே, என் குடும்பத்துல மாத்திரம் பிரச்சனை இருக்கிறதே, ஏன் நான் மாத்திரம் உபத்திரப்படணும், நான் மாத்திரம் கஷ்டப்படணும்? அதற்கு கர்த்தர் சொல்கிறார், என்ன தெரியுமா? என் மகனே, மகளே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றிக் கொண்டிருக்கிறேன், என்னோட மனவாட்டியாய் நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே உபத்திரவத்தை நாம் ஒரு நாளும் தவிர்க்க முடியாது. ஆனா சொல்றாரு, இன்றைக்கு ஒருவேளை நீங்க உபத்திரத்து ஊடாய் கடந்து போகலாம், ஆனால் நான் உங்களை அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். நீங்க வெளியே வரும்போது வெறுமையாய் நான் உங்களை வெளியே கொண்டு வர மாட்டேன். அநேக பொருள்களுடனே, அதிகமான ஆசீர்வாதத்துடனே, திரட்சியான தேவனுடைய தயவோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், என் மகனே, மகளே, நீ கடந்து போகிற பாதையை நான் அறிவேன். உபத்திரவத்தின் பாதை தான், ஆனா நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். நான் வெளியே கொண்டு வரும்போது நீங்க உள்ள போன வண்ணமாக வர மாட்டீங்க. மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இவ்வளவு இத்தனை வருஷம் எகிப்தில் இருந்துட்டோம், இப்ப வனாந்திரத்தில் போகணும், வனாந்திரத்தில் எப்படி சமாளிக்கிறது? இத்தனை வருஷம் எகிப்தியருக்காக வேலை செய்தோம், ஏதோ கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைச்சது. இப்ப வனாந்திரத்தில் யார் நமக்கு வேலை கொடுப்பாங்க? நமக்கு யார் ஆகாரம் கொடுப்பாங்க? நம்முடைய தேவையை யார் சந்திப்பாங்க? ஒரு இயற்கையான பயம். நீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பீங்க என்றால், கர்த்தர் உங்களிடத்தில் தான் பேசுறேன். எனக்கு வேலை இல்லையே, யார் எங்களை போஷிப்பாங்க, யார் எங்களுடைய தேவையை சந்திப்பாங்க? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், அதுக்கு முன்ன எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி புறஜாதிகள் கவலைப்படுகிறது போல நீங்களும் கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் புறஜாதிகள் தேடுகிறார்கள், அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கும். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை விட்டுட்டோம், நீதியை விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம், ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருக்கிறோம். கிடைச்சிச்சா? ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? இல்லையா? கிடைக்காது. ஆண்டவரை தேடிட்டா போதும், ஆசீர்வாதம் உங்களை தேட ஆரம்பிச்சு. இதாங்க சத்தியம். என்னோட சொந்த அனுபவத்தில் நான் பேசுறேன். ஆண்டவரை தேடிட்டீங்கன்னா யார் உங்களை தேடுவா? ஆசீர்வாதம் உங்களை தேடும். ஆமென். நான் என்னோட கிராஜுவேஷன் முடிச்சிட்டு வேலை இல்லை 6 மாசம், எங்கெங்கயோ போய் ட்ரை பண்ற, ஒண்ணும் கிடைக்கல. ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே, இனிமேட்டு எந்த மனுஷன்ட்டையும் போக மாட்டேன், எங்கேயும் போய் வேலையை தேட மாட்டேன், உங்களுடைய சமூகத்தில் உட்கார போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளுங்க 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்னோட சின்ன அறையில முட்டி போட்டு ஒரே ஜெப குறிப்பு தான். ஆண்டவரே, இவனுக்கு வேலை இல்லை, ஊழியத்துக்கு வந்துட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க, தந்துட்டு எப்ப வேணாலும் ஊழியத்துக்கு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். வேலை இல்லை, உன் ஊழியத்துக்கு வந்துட்டான்னு யாருமே சொல்லக்கூடாது. இது ஒரு ஜெப குறிப்பு தான். 3 மாசம் கர்த்தர் அற்புதமா கிரியை செய்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிளாஸ் 1 கெசட் ஆபீசர் போஸ்ட், வேலை தான் தெரியாது, ஆனா கொண்டு போய் அங்க உட்கார. இதை யார் செய்ய முடியும்? கர்த்தரால தான் செய்ய முடியும். கர்த்தரை தேடிட்டா போதுங்க, வேற ஒன்றுமே தேடாதீங்க, தேட வேணாம். கர்த்தரை தேடிட்டா நமக்கு கிடைக்க வேண்டிய சகலமும் நம்மை தேடி வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹல்லேலூயா.
இப்ப கர்த்தர் தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்றாரு, அவனுடைய பின்வரும் சந்ததிக்கு நடக்க போற காரியத்தை தேவன் ஆபிரகாமிடத்தில் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். அவர் சொல்றாரு, உன்னோட சந்ததியார் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் அவர்களை 400 வருஷம் உபத்திரத்துக்கு பிறகு அவர்களை நான் வெளியே கொண்டு வரும்போது வெறுமையாய் கொண்டு வர மாட்டேன், திரட்சியான அநேக பொருட்களுடனே அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். 400 வருஷம் உபத்திரவத்துக்கு பிறகு நான் அவர்களை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஆசீர்வாதத்தோடு வெளியே வர பண்ணுவேன். எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்கு? உண்மையா? 400 வருஷத்துக்கு பிறகு எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்கு? யாருக்குமே ஆறுதல். 400 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கி என்னோட உபத்திரவத்தை நீக்கி என்னை வெளியே கொண்டு நான் உயிரோட இருக்க போறேன். அந்த ஒரு காரியம் மனசுல வருதா இல்லையா? 400 வருஷம் கழிச்சு ஒரு விடுதலையா? இப்ப எனக்கு பிரச்சனை, இப்ப போராட்டம், இப்ப உபத்திரவம். என்ன பாஸ்டர் 400 வருஷம் கழிச்சு ஆண்டு விடுதலை ஆக்குவான்னு சொல்றீங்களா? யாருக்கு வேணும் இந்த விடுதலை? சபையாரே, இப்படிப்பட்ட பகுதியில் நான் வாசிக்கும் போது நம்ம ஒன்ன விளங்கிக்கணும். சம்பவம் அவர்களுக்கு, சத்தியம் நமக்கு. இந்த சம்பவத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சுத்தமா ஒரு சம்பந்தம் கிடையாது. நம்ம என்ன எகிப்தின் அடிமைத் தெருக்குள்ள போறோம்? இந்த சம்பவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பவம் அவர்களுக்கு, நமக்கு என்னது? சத்தியம். அப்ப சத்தியம் என்னது? அவர்களுக்கு 400 வருஷம், நமக்கு நமக்கு எத்தனை வருஷம்? யாருக்கு தெரியும் பாஸ்? அவர்களுக்கு 400 வருஷம், நமக்கு 400 வருஷம் இல்ல. ஈப்ரு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் 400 என்னன்னு. 400 என்னது? தவ். எபிரேய எழுத்துக்களிலே கடைசி எழுத்து தவ். 22 எழுத்துக்கள் இருக்கிறது. முதலாவது எழுத்து ஆலஃப், கடைசி எழுத்து தவ். அந்த தவ், கடைசி எழுத்து தவ்வுடைய அந்த வார்த்தை சித்திரம் என்னது? கிராஸ் அல்லது கவனன்ட், உடன்படிக்கை. தவுனா என்னது? உடன்படிக்கை. அப்ப நமக்கு 400 வருஷம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமே, நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வந்து விடுவீர்கள் என்றால் நான் உங்களை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்போது திரளான ஆசீர்வாதத்தோடு கொண்டு வருவோம். அப்ப கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுக்காக காத்திருக்கிறாரு? உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வர முடியாது. சாதாரண உறவு அல்ல, உடன்படிக்கையின் உறவு. திருமண ஆராதனை நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த உறுதிமொழி வாங்கும்போது உயிருள்ள வரைக்கும் பிறர் முகம் பாராமல் உண்மையே பார்த்து கொண்டிருக்கும். மனைவியும் சொல்லணும், கணவனும் சொல்லணும், வேற எந்த முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். அதாங்க உடன்படிக்கையின் உறவு. அது வேற எந்த முகத்தையும் பார்க்க கூடாது. புருஷன்மார்களே, திருமணத்துக்கு பிறகு வேற யாருடைய முகத்தையும் பார்க்க கூடாது. மனைவிகளுக்கும் அதேதான். பிறர் முகம் பாராமல் உமக்கே உண்மையாய் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உடன்படிக்கையின் உறவு. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இந்த உடன்படிக்கையின் உறவை செய்ய முடியும்? ஆண்டவரே, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, இந்த மனுஷனோட முகம் அந்த மனுஷனோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன், உம்முடைய முகத்தையே பார்த்து வாழ்வேன். வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு பிரகாசம் அடைந்த, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே நாம் வருவோமானால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரும்போது திரட்சியான ஆசீர்வாதத்தோடு கொண்டு வரும். வெறுங்கையா நான் வெளியே உங்களை கொண்டு வர மாட்டேன். அல்லேலூயா. சில சமயத்தில் உபத்திரத்தின் வழியாக போகும்போது வெளியே வந்தா போதும் ஆயிடுது இல்ல? எப்படி வருவோம், எப்ப வருவோம்லாம் யோசிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. வந்தா, வெளியே வந்தா போதும்.
அநேக சமயத்திலே நான் உபத்திரத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன். அந்த சமயத்துல எல்லாம் பிசாசு எனக்கு ஒண்ணு சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? இதுல இருந்து நீ வெளியவே வரமாட்டேன்ற. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கானா? நான் உபத்திரத்தின் வழியாக நான் போகும்போது பிசாசு இடத்துல பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஒரு நாள் வெளியே வரமாட்ட. உங்களிடத்தையும் சொல்லியிருப்பான். இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்கல்ல, இந்த சூழ்நிலையை விட்டு உங்களால வெளியவே வர முடியாது அப்படின்னு பிசாசு சொல்லி எனக்கும் நிறைய தடவை சொல்லி இருக்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். வெறுமையாய் நான் வெளியே வரவில்லை, ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறேன். இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் மாத்திரம் என்னை வெளியே கொண்டு வரலனா என்னால வெளியே வந்திருக்கவே முடியாது. அதான் உண்மை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மாத்திரம் வெளியே கொண்டு வரலனா அவர்களாலே வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அது உண்மைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பயங்கரமான பிரச்சனையில் இருந்தேன், உபத்திரவத்தில் இருந்தேன், நீங்க மாத்திரம் என்னை வெளியே கொண்டு வரலன்னா என்னால வெளியே வந்தே இருக்க முடியாது. என்னை வெளியே கொண்டு வந்தவர் நீர்தான் ஆண்டவர். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா சகோதரனே, கர்த்தர் மாத்திரம் உங்கள் பட்சத்திலே இல்லாது இருந்திருப்பாரானால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? நம்ம இங்க இன்னைக்கு இருப்போமானே சந்தேகம் தான். கர்த்தர் மாத்திரம் நம்மளோடு இல்லைன்னா, நம் பட்சத்தில் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம உயிர் பிழைத்து இருப்போமே, அதுவே சந்தேகம் தான். இதான் உண்மை. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக மாண்டு மரித்து போயிருப்போம். எத்தனை விபத்துங்க, எத்தனை ஆபத்து, எத்தனை மரணத்துக்கு ஏதுவான வியாதி, எத்தனை பயங்கரமான சூழ்நிலைகள். இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நிர்மூலமாக இருப்பதோ சுத்த கிருபை. என்றைக்கு நம்மளை நிர்மூலமாக்கலாம்னு சொல்லி பிசாசு வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் காக்கப்படுகிறோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். ஒரு சங்கீதம் எடுத்து வாசிங்களேன். 124வது சங்கீதம் 1-3 வரைக்கும் வாசிங்க. 124வது சங்கீதம் 1-3 வசனங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, நல்ல அதாவது உணர்ந்து வாசிங்க, உணர்ந்து கேளுங்க. மறுபடியும் வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். இதான உண்மை பிரதர், சிஸ்டர், இதான உண்மை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய சாட்சி இது? எத்தனை பேருடைய அனுபவம் இது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தாமே, கர்த்தர் மாத்திரம் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கியிருப்பார்கள். இதாங்க உண்மை. தொடர்ந்து வாசிங்க, முழு சங்கீதத்தை வாசிக்கிறோம். 4வது வசனம். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம். 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். யாருக்குமே இந்த உபத்திரத்தினூடாக போக விருப்பம் கிடையாது, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால்
உங்களை தகுதிப்படுத்துகிறது திரளான உபத்திரவம் தான். கேட்கறது கஷ்டமா இருக்குல்ல? கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை அபிர்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்மளை தகுதிப்படுத்துகிறது என்னங்க சொல்லுங்க? திரளான உபத்திரவம் தான். திரளான ஆசீர்வாதம் வேணும். எத்தனை பேருக்கு திரளான ஆசீர்வாதம் வேணும்? திரளான ஆசீர்வாதம் வேணும்னா அந்த திரளான ஆசீர்வாதத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது திரளான உபத்திரவம். ஆமென். அநேக பொருட்கள் வேணும்னா அநேக பாடுகள் இருக்கு. பொருட்கள்னா உலக பொருட்களை சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்ல. ஆமென். அதாவது உங்களை குறித்து தவறாய் பேசுகிறார்கள், உங்களை தவறாய் நடத்துகிறார்கள், பொய் பழி சாட்டுகிறார்கள், உங்களுடைய பெயரை அவதூறு பண்ணுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்னு. இதாங்க சத்தியம். You will never enter into your destiny without a fight. ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய இலக்கை நீங்கள் ஒரு நாளும் அடைய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த தருணத்துல தான் பிசாசு பயங்கரமா உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யும். அப்படி பயங்கரமா பிசாசு உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறானா என்ன அர்த்தம்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த உபத்திரத்தின் ஊடாக இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் மகனே மகளே, நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. சத்துருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாக என்ன விதமான ஆயுதங்களை அவன் உருவாக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:19 வேதத்தை திருப்பாம சொல்லணும். சங்கீதம் 34:19 நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவம் அநேகம், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து, அவைகளில் இருந்து இல்ல, சிலவற்றில் இருந்து இல்ல, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை, அந்த நீதிமானை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், பரிசுத்தவானுக்கு வரும் துன்பம் அநேகம். ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுதலையாக்கும். ஏசாயா 54:17 வேதத்தை திருப்பாம, ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமாயிருக்கிறது, என்னால் உண்டான நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர். ஓஹோ, இது அப்ப ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருமே ஊழியக்காரங்க தான். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசாரியர்களாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது, வாய்க்காது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இது உங்களுடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். சங்கீதம் 66:12 பைபிளை திருப்பாம, சங்கீதம் 66:12 மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். யாரு பண்றது? யாரு? மனுஷரை உங்கள் தலையின் மேல் ஏறி போக யாரு? யார் பண்றது? எப்படி? பிசாசா? கர்த்தர். சில சமயத்துல மனுஷர் நம் தலையின் மேல ஏறி நடந்து போவாங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் விடுறதுக்கு முன்ன என்னது?
மனுஷர்கள் தலையின் மேல் ஏறி நடந்து போவார்கள். அங்கதாங்க நம்ம உருவாக்கப்படுறோம். அங்கதான் தாழ்மையை கத்துக்கிறோம். அங்கதான் தெய்வீக சுவாபத்தை கத்துக்கிறோம். அங்கதான் ஆண்டவராய் இயேசுவை போல மாறுறோம். அப்ப கர்த்தர் நம்முடைய சுவாபத்தை மாத்தி தாங்க எங்க கொண்டு வந்து சேர்ப்பாரு? செழிப்பான இடம். நேரடியா செழிப்பான இடம் கிடையாது. அதுக்கு முன்ன மாற வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னால உடைக்கப்பட வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னால மிதிக்கப்பட வேண்டியது நிறைய இருக்கு. கர்த்தர் யாரை கொண்டு மிதிப்பார்? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். யாரையாவது கர்த்தர் ஒரு நபரை உயர்த்துறாருன்னா அந்த நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரம் இருக்கும், நிறைய பாடுகள் இருக்கும். யாரு உபத்திரத்தின் வழியில போறாங்கன்னு பாருங்க. யார் அதிகமா குற்றச்சாட்டப்படுகிறான்னு பாருங்க. பொய்யா குற்றச்சாட்டப்படு பழி சுமத்தப்படுதுன்னு பாருங்க. அவர்கள் உயர்த்தப்பட போகிறார்கள் என்றார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. உங்களை குறித்து ஜனங்கள் தவறா பேசுறாங்களா? உங்களுடைய நட்பெயரை கெடுக்கிறாங்களா? தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களா? ஆசீர்வாதத்தின் வரிசையில் இருக்கிறீங்கன்னா ஆமென். ஜனங்கள் உங்க மேல் பொறாமைப்படுகிறார்களா? எரிச்சல் கொள்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்களா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு மகிமையான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் என்று அர்த்தம். ஆமென். சில சமயத்தில் நமக்கு தெரியாது. நான் கடந்து போகிற பாதை வழியாக, இன்றைக்கு நான் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதை வழியாக நான் ஏன் கடந்து போகிறேன்? ஒருவேளை இந்த கேள்வியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற, பிசாசு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அத்தனை கிரியைகளையும் கர்த்தர் எடுத்து தலைகீழாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் சம்பவிக்கும். சில காரியங்கள் அல்ல, சகலமும். உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். தீமையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். யோசிப்புட வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. தன்னுடைய சொந்த சகோதரத்தில் யோசிப்பு பேசுகிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நன்மையாய் முடிய பண்ணினார். தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அநேகரை போஷிக்கத்தக்கதாக. நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என் மகனே மகளே, ஜனங்கள் உங்களுக்கு தீங்கு நினைக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு அதை நன்மையாய் முடிய பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, நான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். வெறுமையாய் வெளியே கொண்டு வருவது அல்ல, ஆசீர்வாதத்தோடு கூட. அது மாத்திரமல்ல, நீங்க உள்ள போவதற்கு முன்பாக இருந்ததை பார்க்கிலும் வெளியே வரும்போது அதிக ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு, உள்ள போகும்போது இருந்ததை காட்டிலும் கர்த்தர் உங்களை அதை விட்டு வெளியே கொண்டு வரும்போது மிகுந்த மகிமையான ஆசீர்வாதத்தோடு கூட கொண்டு. 3 எபிரேய புருஷர்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள போகும்போது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கட்டுறாங்க. தேசத்தில் இந்த பலத்த ஜனங்கள் அந்த 3 பேரையும் பாபிலோன் கயிறுலால போட்டு கட்டுறாங்க. அப்ப அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உங்களை கட்டுறாங்கன்னு வச்சுங்க, கட்டி அக்கினியில உங்களை எரிய போறாங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆண்டவர் கூட கைவிட்டாரோ? பிரச்சனையோடு கூட அவர்கள் அக்கினி சூழலில் எரியப்படுகிறார்கள். உயர்வோடு கூட அதிலிருந்து வெளியே வருகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? உள்ள போகும்போது பிரச்சனை, வெளியே வரும்போது
உயர்வு. மாகாணங்களிலே அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அப்படித்தானே? உள்ள போகும்போது பிரச்சனை, வெளியே வரும்போது உயர்வு, ஆசீர்வாதம். ஆதியாகமத்திலே யோசேப்பு குறித்து சொன்னது போல, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படலாம். ஆனா அவங்க என்னங்க செய்ய முடியும்? ஏதோ ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு விரோதமா செய்ய முடியும். அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிதானே? உங்களிடத்திலிருந்து ஒரு அளவுக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல ஒண்ணு எடுக்க முடியுமா? சில காரியங்களை உங்களை விட்டு ஒன்றையும் எடுக்கவே முடியாது. உங்களோட வாயில் இருக்க துதியை யாராவது எடுக்க முடியுமா? உங்களோடு இருக்கிற தேவ பிரசனத்தை யாராவது எடுக்க முடியுமா? உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை யாராவது எடுக்க முடியுமா? கர்த்தர் தந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை யாராவது எடுக்க முடியுமா? ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டாக்கா அவ்வளவுதான். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஜனங்களுக்கு உனக்கு விரோதமாக என்ன செய்தாலும் சரி, if God had said that you are blessed, you are a blessed man, you are a blessed woman. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்லிட்டா அவ்வளவுதான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்யும்? மனுஷன் என்ன செய்யும்? அல்லேலூயா. யோபை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிசாசு பயங்கரமா யோபுக்கு விரோதமா கிரிச்சார். ஆனா ஒரு அளவுதான். அந்த அளவை யார் நிர்ணயிக்கிறதுன்னா ஆண்டவர் தான். இந்த பார், நீ இவ்வளவு தூரம் செய்யலாம், அவனோட சரீரத்தை நீ தொட முடியாது. அப்பப்ப கர்த்தர் ஒரு பவுண்டரி, ஒரு எல்லையை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த எல்லை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோபுடைய உபத்திரவ நாட்களிலே மற்றவர்களை போல யோபு மனைவி சொன்னது போல கர்த்தரை சபித்து ஜீவனை விட்டிருக்கலாம். அப்படிதானே? அதற்கு மாறாக யோபு தேவனை துதிக்க தெரிந்து கொண்டார். தேவனை ஆராதிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். வேதம் என்ன சொல்கிறது? யோபு எழுந்து அவர் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஆராதித்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அந்த சூழ்நிலை சோத்திரம் வருமாங்க? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த நிலைமை, பிள்ளைகளை இழந்த நிலைமை, சரீர சுகத்தை இழந்த நிலைமை, எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்த நிலைமையிலே யோபு கர்த்தரை சோத்திரிக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இவைகள் ஒன்றிலும் யோபு தன்னுடைய நாவினாலே தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். யோபு தைரியமா ஒன்னு சொல்றாருங்க. நான் உபத்திரத்தில் கூட போகிறது உண்மைதான், ஆனா இதே உபத்திரவத்தில் நான் இருக்க மாட்டேன். நான் இந்த உபத்திரவத்தை விட்டு வெளியே வருவேன். எப்படி வருவேன் தெரியுமா? சுத்த பொண்ணாக வருவேன். உபத்திரத்தில் கூட போறேன், ஆனா நான் வெளியே வருவேன். வெளியே வரும்போது எப்படி வருவேன்? சுத்த பொண்ணா வரும். யோபு 23:10 வாசிங்க. யோபு 23:10 வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக வெளியே வருவேன். ஹல்லேலூயா. என்ன உபத்திரத்தினூடாக நீங்க கடந்து போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு யோபை போல அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உபத்திரத்தின் வெளியே கொண்டு வருவார். நான் வெளியே வரும்போது எப்படி வருவேன்? சுத்த பொன்னாக வருவேன். ஹல்லேலூயா. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம திரும்பி வருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரத்தின் ஊடாக கடந்து போகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி 400 வருஷம் உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போவார்கள். அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மீட்பர் தேவைப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, 400 வருஷம் உபத்திரவம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு மீட்பரை, ஒரு விடுதலையாக்குற ஒரு மனுஷன் மோசேயை கர்த்தர் எழுப்புகிறார். இப்ப மோசே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று கர்த்தருடைய ஜனங்களை நீ விட வேண்டும் என்று சொல்லும் போதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. மோசே போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று என்னுடைய ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போதெல்லாம் பார்வோனுடைய இருதயம் கடினப்படுது. யாருங்க பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது? கர்த்தர். யோசித்து பார்க்க முடியுதா? கர்த்தர் தான் மோசே அனுப்புறார்.
நீ போயிட்டு சொல்லு என்னுடைய ஜனங்களை விடுன்னு சொல்லிட்டு பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்துறது? இப்படி கூட ஆண்டவர் செய்வாரா? ஏன் அப்படி செய்யணும்? எகிப்தியர் மத்தியிலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை பார்வோனும் அவருடைய சேனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயத்திலே நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆனா மற்றொரு உள்ளம் கடினப்படுது. தீர்க்கதரிசனமா சொல்றேன். கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியல. ஆண்டவரே நீர் அவங்களை மாத்தணும், அவங்க எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவனுடைய இருதயத்தை யாருங்க கடினப்படுத்துறது? கர்த்தரே கடினம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை விளங்கணும், தேவனுடைய வல்லமை விளங்க செய்வார். இன்னைக்கு அவனுடைய இருதயம் கடினப்படலாம், ஆனா தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்முடைய தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லணும்னா, மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்க பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இன்னும் கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்படிதானே? சத்தியம் என்ன? எவ்வளவுக்கு விடுதலைக்கு நீங்க நெருங்கி வரீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை படும் மோசமாக மாறிட்டே இருக்கும். நீங்க அந்த விடுதலைக்கு கிட்ட வர 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 உங்களுடைய சூழ்நிலை இன்னும் மோசமாகவே மாறிக்கொண்டிருக்கும். நீங்க விடுதலை கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஜெயத்து கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, முழு நரகமும் சத்துடைய கிரியைகளும் உங்களுக்கு விரோதமாய் பயங்கரமா கிரியை செய்யும். இப்படி சொல்றேன், சத்ருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாக வெகுண்டு எழுந்து கிரியை செய்கிறானா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக நோக்கம் பிசாசுக்கு விளங்கிடுச்சுன்னு அர்த்தம். சத்ருவாகிய பிசாசு உங்களுக்கு விரோதமாக வெகுண்டு கிரியை செய்கிறானா என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தெய்வீக நோக்கம் அவனுக்கு விளங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக கடந்து போக போகிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. சத்ருவாகிய பிசாசுக்கு நம்ம உபத்திரத்திலிருந்து வெளியே வர்றது விருப்பமே கிடையாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவது அவனுக்கு விருப்பம் கிடையாது. சத்துரு உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யறானா நம்ம சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, என்னுடைய உண்மை காண ஒரு பலனை கர்த்தர் தரப்போகிறார் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்க எங்கேயாவது எழுதி வச்சு. Things will go worse before they get better. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது அதுதான். Things got worse for the children of Israel before they got better. சூழ்நிலை சாதகமாக மாறுவதற்கு முன்பாக சூழ்நிலை படுமோசமாக மாறிட்டு, சூழ்நிலை சாதகமாக மாறப்போது அதுக்கு முன்பாக அவருடைய சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு? படுமோசமாக மாறி. இப்படிதாங்க கர்த்தர் கிரியை செய்வார். யோபுடைய வாழ்க்கையில நடந்தது இப்படிதான். யோபு ஆசீர்வாதத்துக்கு, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு வரத்துக்கு முன்ன என்ன பாடு. யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படிதான், ஆண்டவராய் இயேசுவோட வாழ்க்கையில அப்படிதான். ஆனா முடிவிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை செய்து கர்த்தர் வெளியே மகிமையாய் கர்த்தர் வெளியே அவர்களை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னால சூழ்நிலை பயங்கரமா இருக்கும். சூழ்நிலை பயங்கரமா இருந்தா நம்ம என்ன விளங்கிக்கலாம்? கர்த்தர் சாதகமா மாற்ற போறான்னு விளங்கி. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்ப வேண்டாம், கேளுங்க. திரளான மக்கள், சத்துருக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார். பெரிய ஜன கூட்டம் யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறது. யோசபாத்துக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது. தேவனை தேட அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். பெரிய உபத்திரவம். எப்படி மனநிலை எப்படி இருந்து யோசிப்பாங்க. கவலைன்னா என்ன தெரியுமா? நீங்க ராக்கிங் சேர் பார்த்திருக்கீங்களா? ராக்கிங் சேர் பார்த்திருக்கீங்களா இல்லையா?
ஒரு சேர் அப்படி ஆடிக்கிட்டே இருக்குமே, அதான் கவலை. கவலை எப்பொழுதும் உங்களை பிஸியாகவே வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முன்னேற்றமே இருக்காது, ஒரே இடத்துல ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதான் கவலை. Worry is like a rocking chair. It keeps you busy all the time, takes you nowhere. புரியுதா? ராக்கிங் சேரை போலதான் கவலை, மனக்கவலைகள். பிஸியா நம்மளை வைக்கிறது போல தெரியும், பல காரியங்களை யோசிப்போம், ஆனா முன்னேற்றமே இருக்காது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பாத்து யூதா ஜனங்களும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்பம், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு விரோதமாக திரளான ஜனங்கள் வருவார்கள், அவளை சந்திக்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் உண்மை மேல இருக்கு, எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? உடனே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி கர்த்தர் பேசுறார். அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். தொடர்ந்து வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவளுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவளுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். நல்ல போதும் கவனிங்க. இந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தர்றார் தெரியுமா? 2 காரணம். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஏன் வார்த்தையை தந்தார்? 2 காரணம். 1, அவருடைய பயம் விசுவாசமா மாறணும், ஜெபம் துதியா மாறணும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு உபத்திரவத்தின் சூழ்நிலையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது என்றால் காரணம் 2 காரணங்கள். முதல் காரணம் என்னது? உங்களுடைய பயம் விசுவாசமா மாறணும். 2வது உங்களுடைய ஜெபம் துதியா மாறணும். இந்த 2 மாற்றம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த 2 மாற்றத்தை செய்ய முடியும். கர்த்தர் எதற்காக வார்த்தையை கொடுக்கிறார்? இந்த 2 காரணம் தான். ஒவ்வொரு விஷயம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்முடைய பயம் விசுவாசமா மாறுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய ஜெபம் துதியா மாறுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் துதிக்கிறவர்களை சேனைக்கு முன்பாக அனுப்பி, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். அவர்கள் துதிக்க தொடங்கின உடனே பாளையத்துக்குள்ளே குழப்பம் ஏற்படுகிறது. யூதா ஜனம் போய் பார்க்கும்போது அங்கே செத்த பிணங்களாக கிடக்கிறார்கள். செத்த பிணங்களாக கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் போய் அந்த கொள்ளை எடுக்கிறார்கள். அந்த சத்துருக்கள் இப்பொழுது பிணங்களாக கிடக்கும் போது இவர்கள் போய் 3 நாட்கள் போய் அந்த கொள்ளைகளை சேகரிக்கிறார்கள். அவர்கள் பராக்கா பள்ளத்தாக்குக்கு வருகிறார். பராக்கானா என்ன? ஆசீர்வாதம். யுத்தத்தை கர்த்தர் பராக்காவாக கர்த்தர் மாற்றுகிறார். உபத்திரவத்தை பராக்காவாக மாற்றுகிறார். உபத்திரவத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆமென். 27வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால், நல்ல கவனிங்க. பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் பேரில் களிக்கூற பண்ணினபடியால்
யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சத்துருக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இவங்களை ஜெயித்து இவங்க மேல நம்ம களி கூறலாம். ஆனா ஆண்டவர் அப்படியே திருப்பி இவர்கள் சத்துரு மேல் களி கூற கர்த்தர் பண்ணினார். சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள். உபத்திரத்துக்குள்ள போடும்போது வேதனை, பயம், துக்கம், கலக்கம். ஆனா வெளியே வரும்போது ஜெய மாத்திரம் அல்ல, திரட்சியான ஆசீர்வாதம், கொள்ளை பொருளோடு கூட வெளியே வருகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சமாதானம், இவர்களை குறித்ததான பயம் ஏற்படுகிறது. 29 வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசு. உங்களுக்கு விரோதமா யாராவது செயல்பட்டாங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற ஒரு பயம் உண்டாகும். அடுத்த வசனத்திலே அவர்களை சுற்றிலும் பெரிய ஒரு சமாதானம், ஒரு அமைதல், ஹல்லேலூயா, உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இன்றைக்கு எந்த வழி ஊடாக நீங்கள் கடந்து போகலாம், உபத்திரத்தின் ஊடாக கடந்து போகலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு விரோதமானவர் அல்ல, கர்த்தர் உங்கள் பட்சத்திலே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் என்னால ஒண்ணுமே பார்க்க முடியலையே, கர்த்தர் கிரியை செய்யறத பார்க்க முடியலையே, கர்த்தர் கிரியை செய்யறத என்னால உணர முடியலையே. நான் தாழ்மையா சொல்றேன், நீங்க பார்க்கறதும் உணர்றதும் கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் செய்வார். கர்த்தர் நம் பட்சத்தில் கிரியை செய்தால் ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா கண்டிப்பா செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசே இடத்துல, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீ பேசு, நான் அவர்களை விடுதலையாக்குறது மாத்திரம் அல்ல, அவர்களை வெளியே கொண்டு வரும்போது திரளான ஆசியோடு நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. எகிப்துடைய கண்களிலே நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவை தரப்போகிறேன். யோசிச்சு பாருங்க, யார் இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்துறாங்களோ, துன்பப்படுத்துறாங்களோ, கர்த்தர் சொல்றாரு அவர்களை கொண்டே நான் என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசிச்சு பார்க்க முடியுதாங்க? இவங்களை துன்பப்படுத்துறது எகிப்தியர் தான், உபத்திரவப்படுத்துறது எகிப்தியர் தான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருடைய கண்களிலே நான் என்னுடைய ஜனத்துக்கு தயவு கிடைக்க பண்ணி, அவர்கள் உபத்திரவப்படுத்துறது உண்மை, பிரச்சனை கூட நடத்துறது உண்மை, நான் அவர்களை கொண்டே என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இத கர்த்தர் தாங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்க உபத்திரவத்திலிருந்து வெளியே வரும்போது வெறுமையாய் வருவதில்லை. உபத்திரவத்திலிருந்து வெளியே வரும்போது வெறுமையாய் வருவதில்லை. எகிப்தியோட கண்களிலே நான் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் ஊழியக்காரன் நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க அனுபவித்திராத, கண்டிராத ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று சொல்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்க பாருங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, உங்களை ஏளனம் பண்ணிருப்பாங்க, பரியாசம் பண்ணிருப்பாங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையாய் நின்றபடினாலே, சத்தியத்துக்காக நின்றபடினாலே உங்களை ஜனங்கள் ஏளனம் பரியாசம் பண்ணிருப்பார்கள். ஆனாலும் நீங்க விடல, சத்தியத்துக்காக நின்றீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்காக சத்தியத்துக்காக நீங்க நின்றபடினாலே கண்டிப்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம பங்குக்கு
ஒரு காரியத்தை செய்யணும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து மாத்திரம் போகும். நன்மை செய்கிறதிலே சொல்றேன் பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்றீங்க, அவர் திரும்ப உங்களுக்கு என்ன பண்றாரு? தீமை செய்றார். அப்படிப்பட்ட நிலைமையில கூட அவருக்கு நன்மை செய்து கொண்டே இருங்க. கஷ்டம், நான் சொல்றது ஈஸியான காரியம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் நன்மை செய்தேன், அதுக்கு பதிலா அவங்க எனக்கு தீமை செய்றாங்க, என்னை பத்தி தவறா பேசட்டும், தவறா பேசட்டும், நமக்கு தீங்கு செய்யட்டும், ஆனா அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நன்மையே செய்வோம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாது இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். சோர்ந்து போகாது இருப்பீர்கள் என்றால் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை அறுப்பீர்கள். கர்த்தர் திரட்சியை தருவார். அந்த அறுவடை கர்த்தராலே உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவர்களை சும்மாவா கொண்டு வந்தாரு? எகிப்தியர் கொண்டாந்து தங்களுடைய வெள்ளியும் பொன்னையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கொடுக்கிறார்கள். இது சாத்தியமாகுமாங்க? சாத்தியமாகுமா? யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் உபத்திரப்படுத்தி வேதனைப்படுத்தி பிரச்சனையை பண்ண அதே ஜனங்கள் இப்பொழுது என்ன பண்றாங்களா? தங்களுடைய வெள்ளியும் தங்களுடைய தங்கத்தையும் பொன்னையும், அதாவது உயர்ந்த வஸ்திரங்களையும் இஸ்ரவேல் இடத்துல வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். தமிழ்ல ரொம்ப அழகு மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. கடன் கேட்டார்கள்னு போடல பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல கடன் கேட்டார்கள்னு போட்டாங்க, பாரோடுன்னு போட்டாங்க. இதை வச்சுட்டு நிறைய விசுவாசியம், நம்ம கடன் வாங்கினா என்ன தப்பு, ஆண்டவரே கடன் வாங்க சொன்னாரு. தப்பா விளங்கிக்க கூடாது. ஆண்டவர் அங்க சொன்னது வேற. இத்தனை வருஷம் நீங்க எகிப்தியருக்காக உழைச்சிங்க, அவங்க உங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, இதை நான் உங்களுக்கு சம்பளமா நான் வாங்கி கொடுக்குறேன்னு தான் கர்த்தர் வாங்கி கொடுத்தது. இதை வச்சுக்கிட்டு நான் போய் கடன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடன் வாங்கிடக்கூடாது. ஆமென். இவர்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. நம்ம ஆட்கள் என்னென்ன கேட்டிருப்பாங்க யோசிப்பாங்க. எதை கேட்டாலும் எகிப்தியன் கொடுக்குறாங்க. இவங்க ஒரேடியா போறாங்கன்னு நல்லாவே தெரியுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஒரேடியா போறாங்கன்னு நல்லா தெரிஞ்சும் கேட்கறதெல்லாம் கொடுக்குறான். இது யாருன்னு செய்ய முடியும்? கர்த்தரால் மாத்திரம் தான் செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த தயவை கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசி இருக்கலாம், அவதூறு பண்ணியிருக்கலாம், உங்களை அழிக்கணும்னு தீர்மானித்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களை கொண்டே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இத்தனை வருஷம் யாருக்காக உழைச்சீங்களோ அவர்களே உங்களுக்காக உழைக்கும்படியாய் செய்வேன். நீங்க உழைச்சிங்க, ஆனா சொல்றார் ஆண்டவர், அவங்க என்பது உங்களுக்கு உழைப்பாங்க. இவ்வளவு நாள் பாஸா இருந்தவங்க உங்களுக்கு நீங்க பாஸா இருப்பீங்க. கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியாது. கர்த்தர் உங்களுடைய சரித்திரத்திலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார். உங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே அந்த அதிகாரம், அந்த அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு தெய்வீக ஒரு தயவுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவேன். காரணம், உபத்திரவத்தின் காலத்தில் நீங்கள் எனக்கு உண்மையாயிருந்தபடினாலே, முறுமுறுக்காமல் இருந்தபடினாலே, சத்தியத்துக்காக நின்றபடினாலே நான் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துவேன். ஒரு உண்மைக்கு ஏற்ற பதிலை, பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றேன். உங்களுடைய கரத்துல ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம். நீங்க அதுக்காக உழைக்கல, நீங்க அதுக்காக வேலை செய்யல, நீங்க அதுக்காக பிரயாசப்படல, ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை நான் உன் கையில கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றேன்.
எப்படி ரூத்து அந்த வயல்வெளியில வந்த போது அவர்களுக்கு முன்பாக தானியம் அப்படியே சிதறி கிடக்குது. இவங்க தேடி எல்லாம் பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ரூத் வயல்வெளிக்கு வருகிறார்கள். அவருடைய சிந்தனை என்னன்னா, அங்கங்க தானியத்தை தேடி தேடி பொறுக்கி எடுக்கணும்னு சிந்தையோட வர்றாங்க. வந்து பார்த்தா தானியம் அப்படியே சிதறி கிடக்குது. இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? போவாஸ் சொல்லியிருக்கிறார் வேலையாட்களிடத்துல, சிதற விடுங்க, வேணுனே சிதற விடுங்க, ரூத் பொறுக்கி கொள்ளட்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதத்தை தேடி தேடி எடுக்க வேணாம், மற்றவர்கள் உங்களுக்கென்றே சிதற விடுவார்கள், உங்களுக்கென்றே சிதற விடுவார்கள். அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். நீங்களே சிந்த விடுங்க. யாராவது செய்வாங்களா பிரதர்? யோசிச்சு பாருங்க. அந்த அறுக்கிறவர்கள் ஒரு கோதுமை மணியை கூட விட மாட்டாங்க, தேடி தேடி பொறுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா போவாஸ் சொல்றாரு, ரூத்துக்காக சிதற விடுங்க, சிந்த விடுங்க, வேணுனே போடுங்க. இது கர்த்தர் தாங்க செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தை நடத்தின தேவன் நம்மை நடத்த போதுமானவராக. ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கணும். அந்த உபத்திரவத்தின் குகையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலைகள் மகா மோசமாக இருக்கும், நம்பிக்கையற்ற நிலைமையா இருக்கும். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முன்ன உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஜெயத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்ன உங்களுடைய நிலைமை நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவது முன்பாக உங்களுடைய சிச்சுவேஷன் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும். யோசேப்பை குறித்து யோசிச்சு பாருங்க. ஆண்டவனுமோ சொப்பனம், பிரமாண்டமான சொப்பனத்தை கொடுக்கிறார். நான் உன்னை உயர்த்த போறேன், உன்னோட சகோதரர்கள் எல்லாம் உனக்கு முன்பாக தாழ விழ போகிறாங்க, உன்னோட அம்மா அப்பா கூட வந்து விழுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது என்னது? குழியில தள்ளப்படுகிற அனுபவம், விற்கப்படுகிற அனுபவம், தவறா குற்றம் சாட்டப்படுகிற அனுபவம். ஒரு விடுதலைக்கு முன்பாக, ஒரு உயர்வுக்கு முன்பாக, ஒரு அற்புதத்துக்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலை மகா மோசமாக இருக்கும். நீங்க அதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. அதை நீங்க பார்க்கும்போது ஒன்ன விளைக்கணும், விடுதலை சமீபத்து இருக்கிறது, அற்புதம் நெருக்கத்தில் இருக்கிறது, கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்கிற நாட்கள் வந்துவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிச்சு பாருங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க. இயற்கையாக பார்த்தா போறதுக்கு வழியே கிடையாது. 2 பக்கங்களிலும் பர்வதங்கள், முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோனின் சேனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, மறுபடியும் அந்த உபத்திரத்துக்குள்ளாக போயிடுவோம் போல இருக்கு. மறுபடியும் எகிப்தியர் வந்து சிறை பிடித்து மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது போல இருக்கிறது. இயற்கையாக பார்த்தால் பயங்கரம் இல்ல? எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ அதுக்குள்ளேயே மறுபடியும் போற ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்தா எப்படி இருக்கு யோசிப்பார். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் குறுக்கிடுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் குறுக்கிடுகிறார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். திரளாய் ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை வற்றி போன ஒரு பாதியாக மாற்றுகிறார். வறண்ட பாதியாக கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யோசிப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக நடத்துகிறேன். பாலும் தேடு ஓடுகிற தேசத்துக்கு நேராக உன்னை நடத்துகிறேன். ஆனா சூழ்நிலை மோசமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை. கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்றேன், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே சார். யார் வேணாலும் உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யலாம். உங்களுடைய சூழ்நிலை படு மோசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உடைய உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வரும்போது நீ வெறுமையாய் வருவதில்லை, மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட வெளியே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் முடிக்க போறேன், சில நிமிஷம் முடியும். கொஞ்சம் பவுல் சீலாவும் யோசித்து பாருங்க.
அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணின நிமித்தம் சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில சரீரம் முழுவதும் காயங்க, பயங்கரமா அடித்திருக்கிறாங்க. அவங்களை அடித்து சிறைச்சாலையில உட்காவலில் வைத்திருக்கிறார்கள். அந்த நள்ளிரவில பவுல் எல்லாம் பண்ணது என்னங்க? என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்து பாடினார். கர்த்தரை துதித்து பாடினார். நம்மளா இருந்தா ஆண்டவரே கைவிட்டீங்களே, இப்பயாவது கொஞ்சம் விடுதலை தாங்க. விடுதலைக்காக ஜெபிக்கவே இல்லைங்க. நான் அதை வாசிக்கும் போதெல்லாம் அழுது இருக்க கர்த்தருடைய சமூகத்துல. நம்மளா இருந்தா விடுதலைக்காக கதறி இருப்போம். ஆண்டவரே நியாயம் செய்யுங்க, உங்களோட வார்த்தையை தானே பிரசங்கம் பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலையே, விடுதலையாக்குங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கதறி இருப்போம். அற்புதத்துக்காக கதறல, விடுதலைக்காக கதறல. கர்த்தரை பாடி துதிக்கிறார், பாடி துதிக்கிறார். அந்த நிலைமையிலே பாடி துதி, உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். யோசித்து பார்க்க முடியுதா? என்ன நடக்க தெரியுமா? சத்தியம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் இடத்தை ஊழியத்தின் இடமாக மாற்றினார். உபத்திரவத்தின் இடத்தை ஊழியத்தின் இடமாக மாற்றினார். ஊழியம்னு சொல்லும் போது நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு செய்யறதா நம்ம நினைக்கிறோம். பிரசங்கம் பண்றது, பாட்டு நடத்துறது. ஊழியம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதா அர்த்தம், மனுஷருக்கு அல்ல, கர்த்தருக்கு. அன்றைக்கு அவங்க எங்கேயும் பிரசங்கம் பண்ணல, உள்காவல இருந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணல. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருக்கு பாட்டை பாடுகிறார்கள். உபத்திரவத்தின் ஸ்தலத்தை ஊழியத்தின் ஸ்தலமாக மாற்றினார்கள். கர்த்தர் அவருடைய உபத்திரவத்தின் ஸ்தலத்தை அற்புத ஸ்தலமாக மாற்றினார். இதாங்க திறவுகோள். உங்களுடைய உபத்திரவத்தின் இடத்தை ஊழியத்தின் இடமாக மாற்றுங்க, ஆராதிக்கிற இடமாக மாற்றுங்க, கர்த்தரை துதித்து பாடுகிற இடமாக மாற்றுங்க. கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தின் இடத்தை எப்படி மாற்றுவார்? அற்புதத்தின் இடமாய் மாற்றுவார். நீங்க உபத்திரவத்தின் இடத்தை ஊழியத்தின் இடமா மாத்துறீங்கன்னா, உங்களுடைய உபத்திரவத்தின் இடத்தை கர்த்தர் அற்புதத்தின் ஸ்தலமாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு விளங்குதுனாச்சு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரியை யோசித்து பாருங்க. பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம். அந்த சூழ்நிலையில தான் அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளே போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது காயத்தோட போகிறாங்க, வெளியே வரும்போது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களோட வெளியே வராங்க. உள்ள போகும்போது பெயின்ஃபுல் சோல்ஸ், வெளியே வரும்போது பிரஷியஸ் சோல்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எதை சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மளை உபத்திரத்துக்குள்ள நடத்தலாம், ஆனா கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் பாருங்க. வெளியே கொண்டு வரும்போது மகிமையா இருக்கும். நீங்க உபத்திரவத்தை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது மகிமையான அனுபவத்தோடு கூட கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. கர்த்தர் அவர்களை விடுவித்ததான விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சிறைச்சாலையின் கதவு அடைக்கப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், அந்த பூட்டப்பட்ட சிறைச்சாலையுடைய கதவுடைய அந்த பூட்டப்பட்ட அந்த பூட்டோட சாவி ஆண்டோட்ட இருந்திருக்குமா? இருந்திருக்காது. சாவி இருந்திருக்குமா? இருந்திருக்காது ஆண்டோட்ட. ஆனா அந்த சாவிகளை ஆண்டவர் பயன்படுத்தல பாருங்க. ஆண்டவர் சாவியை வச்சு பூட்டை திறந்து விடல. ஏன் தெரியுமா? இவர் திறந்து விட்டுதா மறுபடியும் பூட்டிடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அஸ்திபாரத்தை அசைத்தார். கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறதை எந்த மனுஷனும் பூட்ட முடியாது, பூட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூட்ட திறந்தா மறுபடியும் பூட்டிடுவான். அஸ்திபாரத்தை அசைத்து, அஸ்திபாரமே அசைந்திருக்கிறது. இப்ப பூட்டணும்னா கூட யாரும் பூட்ட முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை, வாசலை திறப்பாரானால் எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. எரிகோவின் ராஜா என்ன பண்ணாராம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை கைப்பற்றணும். எரிகோவின் ராஜா என்ன பண்ணார் வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது.
ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. உள்ள வரவும் இல்லை. எரிகோவின் ராஜா அந்த எரிகோவை எப்படி வைத்திருக்கிறார்? அடைத்து வைத்திருக்கிறார். எரிகோவின் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவரும் உள்ளவும் போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. ஆண்டு பூட்டையா திறந்தாரு. ஆண்டு என்னங்க பண்ணாரு? எரிகோ மதில், நீங்க அங்க போய் பார்க்கணும். இஸ்ரேல்ல அப்படியே பூமி கடியில போயிருக்கு. பூமி கடியில போயிருக்கு எரிகோ மதில். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளவு பெரிய மதில் பூமிக்குள்ள போயிருக்கு, தரமட்டமா இருக்கு. கர்த்தருடைய ஞானம். இப்படி விழுந்திருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் காலி. அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மதில் இப்படி வெளிப்பக்கமா விழுந்திருந்தா அதை சுற்றி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாமே மறித்திருப்பாங்க. கர்த்தருடைய ஞானத்தை யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த அவ்வளவு பெரிய மதில் சிவர் அப்படியே பூமிக்குள்ள போய்விட்டது. தடையா இருந்தது பாதையா மாறிடுச்சு. எரிகோவின் ராஜா உள்ள ஒருத்தர் வரக்கூடாது, உள்ள இருக்கிறவங்க ஒருத்தரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி கதவை பூட்டி வைத்திருந்த நிலைமையில கர்த்தர் அந்த மதில் செவரை அப்படியே பூமிக்குள்ளாக போக வைத்தார். கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வரானால் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசி? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கூடுமானால் எழுந்து நிற்போம். கூடுமானால் எழுந்து நிற்போம். கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள், மேல் தளத்தில் இருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாமா? எல்லா கண்களும் மூடி இருப்பதா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், என் மகனே மகளே, நான் உங்களை அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். நான் வெளியே கொண்டு வரும்போது நீங்கள் வெறுமையாய் வருவதில்லை. அநேக பொருள்களுடனே, அநேக ஆசீர்வாதத்துடனே, மகிமையான காரியங்களுடனே நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். வாய்களை திறந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறார். நான் துவக்கத்தில் சொன்னது போல நம்முடைய பங்குக்கு காரணங்களை உருவாக்கணும். காரணங்களை உருவாக்கணும். தேவ தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய உருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக காரணங்களை உருவாக்கணும். ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தணும். அன்பின் கிரியைகளை வெளிப்படுத்தணும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு நம்முடைய அன்பை எப்படிங்க வெளிப்படுத்தினார்? வார்த்தையிலையா? உங்களை கேட்கிறேன், ஆண்டவராய் இயேசு தன்னுடைய அன்பை உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையிலையா? செயல்ல. கல்வாரி சிலுவையில செயல்ல. நீங்க நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா? நம்ம அன்பை வெறும் வார்த்தையில வெளிப்படுத்தி விட்டுறோம். அன்பை வெறும் வார்த்தையில வெளிப்படுத்தி விட்டுறோம். ஆண்டவராய் இயேசு தன்னுடைய அன்பை உங்களுக்கு எனக்கும் வார்த்தையில வெளிப்படுத்தலங்க, செயல்ல வெளிப்படுத்த ஒரு அன்பை நிரூபித்து காண்பித்தா. கல்வாரி சிலுவையில அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பு நிரூபிக்கப்பட்டது. நீங்க நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உன் பேரில் இருக்கிற என்னுடைய அன்பு வெறும் வார்த்தையில் இருக்கிறது, வெறும் நாவில் இருக்கிறது. என்னுடைய செயல்ல நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோட அன்பை நான் நிரூபிக்கணும். ஆண்டவரே, என்னோட அன்பை நான் நிரூபிக்கணும். எதையாக நான் செய்து என்னோட அன்பை நான் நிரூபிக்கணும். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்து பாருங்க. அன்பின் கிரியைகள், நீதியின் கிரியைகள், தியாகத்தின் கிரியைகள். என் ஆண்டவர் எனக்காக எவ்வளோ செய்திருக்கிறார். என் அன்பை நான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்த போறேன். நன்றி ஆண்டவரே. நீங்க யாரிடத்திலாவது அன்பா பேசுனா ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. யாருக்காவது நீங்க உதவி செய்தீங்கன்னா ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்களா?
கர்த்தர் உங்கள் மேல் தயவு காண்பிக்க ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுவீங்களானா கர்த்தர் உங்கள் மேல் தயவு பாராட்ட ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. அதிகாலையில் எழுந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று தீர்மானிப்பீங்களானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்க ஒரு காரணத்தை உருவாக்குறீங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவரே நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் மகத்துவமான தேவன். அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அதிசயமானவர். அதிசயமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நன்றி ஆண்டவரே. இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார் என்றும் மாறாதவர். அற்புதம் செய்குவார் நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசு மாறாதவர். சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார் என்றும் மாறாதவர். அற்புதம் செய்குவார் நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசு மாறாதவர். சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். நடுவாய் பாடுவோம். இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார் என்றும் மாறாதவர். அற்புதம் செய்குவார் நேற்றும் இன்றும் என்றுமாய் நம் இயேசு மாறாதவர். சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசுவே அற்புதம் செய்குவார் செய்குவார் என்றும் மாறாதவர். ஆவியானவரை செய்வார். செய்குவார் நேற்றும் இன்றும் என்றுமாய் இயேசு மாறாதவர். சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். சந்தேகம் இல்லை. சந்தேகம் இல்லையே அற்புதம் செய்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறார். அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் செய்ய ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கு. உன் மனதில் இருக்கிற சந்தேகங்களை அகற்றுங்க. பிசாசு அநேக சந்தேகங்களை வைத்திருக்கு, பயங்களை வைத்திருக்கு, எதிர்மறையான சிந்தனைகளை வைத்திருக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை உன் மனதை விட்டு அகற்றுங்க. சந்தேகம் இல்லாம கர்த்தரிடத்துல வா. கர்த்தர் எனக்காய் செய்வார் என்று விசுவாசி. கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார் என்று விசுவாசி. உபத்திரவத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசி. ஆசீர்வாதத்தோடு வெளியே வர கர்த்தர் பண்ணுவார் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. உங்களோட கடனை விட்டு நீங்க வெளியே வரும்போது வெறுமையா வரமாட்டீங்க. வெறும் கடன் தீர்ந்தவெல்லாம் வரமாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி அந்த கடன் பிரச்சனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோர்ந்து போக நாம் சேவிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம். நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு வெறும் வார்த்தையில் இல்லாதபடி செயலிலே காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. கிருபை செய்யுங்க. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிவீர்.
கடந்து போகிற பாதையை நேசர் அறிவே. கர்த்தாவே, நாங்கள் வெளியே வரும்போது சுத்த பொன்றாக வருவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வருவோம், உயர்த்தப்பட்டவர்களாய் வருவோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தயவுல நல்ல கரம் சிரம் தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்குவதாக. சபையாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நிலைத்திருக்கிற தேவ பிரசன்னத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமூகத்தோடு கலைந்து போக கிருபை எல்லா கணத்திரையும் மகிமைக்கு செலுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.